விஜய் நடிப்பில் உருவாகி உள்ள ஜனநாயகன் திரைப்படம் சொன்னபடி பொங்கலுக்கு வெளியாகுமா இல்லையா என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. ஒரு சில தினங்களுக்கு முன்பு வரை ஜனநாயகன் கண்டிப்பாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும் என சொல்லப்பட்டது. ஆனால் சமீபத்தில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட சம்பவத்திற்கு பிறகு ஜனநாயகன் வெளியாவதில் சிக்கல் இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. தற்பொழுது ஜனநாயகன் படம் குறித்து மேலும் ஒரு வதந்தி தீயாய் பரவுகின்றது. அதாவது விஜய் நடத்தும் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் பிரச்சாரத்தில் பிரத்யேகமாக ட்ரோன் வைத்தும் கேமராக்களை வைத்தும் ஷூட்டிங் செய்யப்பட்டது சில தகவல்கள் பரவி வருகின்றன. ஜனநாயகன் படப்பிடிப்பை முடிவடைந்து தற்பொழுது போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. அப்படி இருக்கையில் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்படும் காட்சிகளை படத்தில் ஏன் இணைக்கப் போகின்றனர் என பல கோடிகளை கொட்டி மிக பிரம்மாண்டமான முறையில் வினோத் மற்றும் தயாரிப்பாளர் நிறுவனம் ஜனநாயகன் படத்தை எடுத்துள்ளனர். அப்படி இருக்கையில் இது போன்ற வதந்திகள் கண்டிப்பாக படக்குழுவை அப்செட் ஆக்கி இருக்கும் என்றே தெரிகின்றது. ஆனால் விஜய் தற்பொழுது அரசியலில் பரபரப்பாக இயங்கி வருவதால் கண்டிப்பாக இது போன்ற வதந்திகள் எல்லாம் பரவும் என முன்கூட்டியே கணிக்கப்பட்டதாகவே தான் இருக்கும். எனவே இது விஜயையும் படக்குழுவையும் எந்த விதத்திலும் பாதிக்காது என்றே தெரிகிறது. தற்போதைய சூழலில் ஜனநாயகன் சிங்கிள் வெளியிட்டால் நன்றாக இருக்காது என்ற காரணத்தினால் தள்ளி வைக்கப்பட்டதாக தகவல்கள் வந்தது. அதே போல படத்தின் ப்ரமோஷன் வேலைகளையும் தற்பொழுது துவங்க வேண்டாம் என படக்குழு முடிவெடுத்துள்ளதா.